மாட்டீங்க? மாற மாட்டேன். என்னங்க ஆனால் ஒன்று சொல்லட்டுமா? சுகுணாவுக்கு பார்த்து வைத்திருக்கிற மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் தெரியுமா? அவனும் ஒரு கூடமஸ்து குருசாமி. ஆமா கடைசியிலே கேட்கப்பட்ட வார்த்தை சொல்லுகிறாயே. என் ஆசை நெஞ்சம் அழிந்ததே. உன்னுடைய முகத்துல ஞாபகம் இருக்க கூடாதா? போத நிறுத்துக. எப்போது நீ சத்தியத்தை மீறனியும் ஒண்ணு அரண்மனையில நான் இருக்கணும், இல்ல உன்னுடைய பொண்ணு சுகுணா இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு முடிவேடு. இந்த அரண்மனையில நான் காலத்து வைக்கிறேன். டேய் டேய் கோணக்கால பையா, டேய் வாடா. பாத்தியா பாத்து சுகுணா திருமணம் செய்து முடிக்கின்றாரு. இந்த அரண்மனையில நம்ம இருக்கலாமா? ஒரு காலம் இருக்க கூடாது. வாடா குரல் மட்டும் நீங்கள் வருவதை நினைச்சு கூட பார்க்கவில்லையப்பா. நீங்க இல்லாத நேரத்திலே எவ்வளவு துன்பப்பட்டு விட்டேனப்பா, எவ்வளவு துன்பப்பட்டு விட்டேனப்பா. கடைசியாக இருப்பது உயிர் தான் மிஞ்சம் இருப்பா. வாடிதம்மா ஏங்கி மனம் தவிக்குதம்மா. பக்கத்திலே நீ இருந்தா துக்கத்திலே அழுவதிலப்பா நான் இருப்பேன். கடைசியிலும் கசேரக்கா உள்ளோ ஆடுதப்பா பக்கத்திலே வீரதா கண்ணிலே நான் இருப்பேன். கசேரக்கா
சுகத்திலே அழைப்பேன் தலையெடுத்து மாற்ற என்பதை கிடையாது காலம் முழுக்க கண்ணீர் கண்ணீர் மறந்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா ஐயோடவர்களுக்கு நம்ம அள்ளி போடவில்லையா நம்ம எப்பொழுது சென்றவரை போல இருக்கிறவங்க மிக வாடி போன மலராகி விட்டது நம்முடைய விதி இப்படி விளையாட நினைச்சு கூட பார்க்கவில்லையப்பா தப்பப்படத்தை பெற்று வருவதற்காக சென்றது பெற்று வந்து விட்டு ஆமா வந்தவுடனே உன்னுடைய சித்தத்தை பார்த்தேன் அப்படியா பார்த்தவுடனே சந்தோஷமாக இருந்தார் தாய் சந்திச்சுக்கலாம் உண்மைதான் அம்மா சந்தித்தவுடன் என்ன உரைத்தார் என்ன வார்த்தை ஒருத்தர் சொல்லுங்க தந்தையே நான் உரைத்தேன் என்னுடைய மகளுக்கு திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும் நல்லதோர் ஆண்டவரை பார்த்து செய்து முடிக்க வேண்டும் என்று உரைத்தேன் அதற்கு முன்பதாக என்ன உரைத்தார் தெரியுமா என்ன சொன்ன என்னுடைய தாயே நாட்டு இளவரசர் ரவிச்சந்திரன் நான் பார்த்துவிட்டேன் அப்படி என்று உரைத்தார் என்ன இது சோழ நாட்டு இளவரசர் எதுக்காக திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கலாம் அப்பா தன் தாய் சொல்லவே இல்லையே ஒரு நாட்டு இளவரசன் தானே ஒரு நாட்டு இளவரசர் தானே அப்படி நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்பா இவன் என்னப்பா நல்ல செய்தி தானப்பா ஒரு நாட்டு இளவரசர் பேரரசர் தான் இருப்பார் அழகு குழந்தை இருப்பார் இளமையாக இருப்பார் அப்படி இருக்கும் போது நீ ஏன்ப்பா மனசு வருத்தப்படுறீங்கப்பா அந்த மாப்பிள்ளை அந்த ரவிச்சந்திரனுக்கு தான் திருமணத்தை செய்து கொடுக்க வேண்டும் அப்படி என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டீங்களா அப்பா நீங்க சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டீங்களா பின்னணி என்னவோ இருக்கிறத போல இருக்கிறப்பா ஒண்ணுமே புரியவில்லையப்பா கொடுத்த உடனே அவன் என்ன வார்த்தை உரைத்தான் என்ன வார்த்தை அவன் கூழ் குறுக்கி குஷ்டம் பிடித்து என்ன இது சோதனை கூழ் குறுகி 448 குஸ்தோகிக்கு என்ன திருமணம் செய்து கொள்ள வைக்க போறீங்களா முத்தமிழ் ரத்தினமே எந்த சித்த குழல் பட்டமடி பெட்டகமே என்னை விட்டு பிரிந்தாயா அம்மா நீங்க பொழுது பாவினால இருக்க கூடாதா இப்படி சோதனை அம்மா ஒரு 448 கூழ் குறுகி குஸ்தோகி ஒரு முடவனுக்கு என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ப்பா எங்கேயோ வருது நீக்கோ நாளைக்கோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த மாப்பிள்ளை பார்த்து எனக்கு திருமணம் செய்து கொள்ள அவ்வளவு ஒரு கேவலமாக இருக்கிறதப்பா நாம் சாப்பிடறதே உணவு அந்த உணவுல ஒரு துளி ரசத்தை கலந்து எனக்கு குடித்து விட்டால் ஒரே முறை போயிட்டு மனமில்லாத கதிரானா ஒரு காதா
சத்தியத்தை மீறலான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எழுவாக இருக்கணும்ப்பா. இப்போது நான் திருமணம் செய்து கொள்ளவில்லைன்னா என்னுடைய தாயிடமே என்னெல்லாம் ஒரு சித்திரம் செய்கிறப்ப என்னால செல்ல சிறிய மகள் நான் எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சு விட்டேன். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாட்கள் பொத்து நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தில் நேருமோ என்னன்னு தெரியவில்லையப்பா. அப்பா நான் கேட்டாலும் நீங்க நல்லா இருக்கு என்று இருந்தாலும் ஒரு மாப்பிளையை பார்க்கணும். எனக்கு திருமணம் செய்து கொள்ளதாலும் ஒரு குறைதானம்மா. அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கிற மாப்பிள்ளையே பார்த்து திருமணம் செய்து கொள்ள வைக்க போறீங்க. நான் ஒரு வீட்டுக்கு போறவளதானம்மா. என்று இருந்தாலும் நீங்கள் இங்கதான் இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 4048 கூடு குருவி குஸ்தோகியே திருமணம் செஞ்சு வைங்களப்பா. எனக்கு திருமணம் செய்து வைங்க. அது மட்டும் கிடையாதப்பா. என்னுடைய தாயாரும் பொருள் பொருள் ஆடை ஆபரம் எவ்வளவு நகை நெட்டு இதெல்லாம் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய தாயானவே நான் பசின்னு கேட்கிற நேரத்துல ஒரு மீது தண்ணி கூட எனக்கு குடிக்கவில்லையப்பா. அப்படி இருக்கும்போது என்னுடைய திருமணத்துக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டார்கள். கொடுக்க மாட்டாங்க. அந்த 4048 வியாதி கூழ் குறுகி குஸ்தோகி அந்த மாப்பிளை எங்கோ நாளைக்கு ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அந்த மாப்பிளை பார்த்து நீங்க திருமணம் செய்து வைக்கிறீங்க. அந்த மாப்பிளை நான் திருமணம் செய்து சொல்றேன். ஒரு வேளையில நான் எழுதி விட்டுனா அப்ப தாய் வீட்டு சீதனமாக தாய் வீட்டு கோடியாக கடைசியாக எனக்கு ஒரே ஒரு கோடி துணி போடுவீங்களப்பா. அக்கா தங்கை அண்ணன் தங்கை பாவி ஆகிவிட்டு நம்ம தங்கச்சி இருந்துச்சு நம்ம அக்கா இருந்து